ஹலோ. ஹலோ மா கேக்குதுங்க. ஆ கேக்குதா கண்ணு? கேக்குது. கேக்குது கேக்குது. கண்ணு, வாய்ஸ் ஆ அந்த பக்கத்துல இருந்து வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. சரி. போன்ல பேசிக்கிட்டே வேற யார் பக்கம் வேற யார்கிட்டயும் பேசுறது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஆ சரிங்களா? ஆ ஆ கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்சா கால் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கோங்க. சரி. கால் ரெக்கார்டர் நீங்க ஆன் பண்ணிட்டாலும் சரி, இல்லைன்னா நான் ஸோ இது முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுருவேன் கண்ணு. சரி, நீங்க சென்ட் பண்ணி விட்டுருங்க. எங்ககிட்ட கால் ரெக்கார்டு இல்ல. சரிம்மா. சரி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க கண்ணு. ஆ ஆ மகளே, சொல்லுங்க. உன் குலதெய்வம் பேர் என்னம்மா? பெரியசாமி பூவாடையம்மன். கண்ணு, இப்போ உங்க கையில திருநூறு வச்சிருக்கிறீங்களாம்மா? வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்களா? சரி, ம் ரைட். நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, உங்க உங்க வீட்டுக்கு ஆப்போசிட் ஏரியால இருக்கிற பெண் தெய்வம் ரீசனா நீங்க போயிட்டு வந்தா பெண் தெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல? ஆமா 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 ஆ, போயிட்டு வந்தேன். அந்த கோயிலிருந்து வாங்கின திருநூறு தானே இது? இல்லைங்க, இது குலதெய்வம் திருநீரு. அந்த கோவில் திருநீர் ஓகே. இல்லைங்க. வெயிட். இது குலதெய்வம் கோயில் திருநூறா இருந்தா இன்னும் சிறப்பு. ஒன்னும் ப்ராப்ளம். சரி. சரி, ஓகே. சரி. உங்களுது எந்த ஊரும் கண்ணு? பெரம்பலூருங்க. இப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்கம்மா? இப்ப சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கிறீங்க. உங்களுது பெரம்பலூர். ஈரோடுல இருந்து ஒருத்தர் என் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்படித்தானா? என்ன அம்மா வந்து ஈரோடு. ஓஹோ. வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணது வந்து பெரம்பலூரும். இப்ப அவர் வேலை சென்னையில இருக்கறனால நாங்க 2 பேர் மட்டும் சென்னையில இருக்கோம். சரி கண்ணு, சரி கண்ணு. ஆ லைன்ல இருங்க. ம் அம்மா, ஆ நீ கேக்குறதுக்குன்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் போன்ல கேட்டுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கூப்பிட்டு இருந்திருக்கிற, உண்டா இல்லையா? ஆமா. ஆஹ் நீ கேக்குறதுக்குன்ட்டு ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போன் பண்ணிருக்கிறீங்க, உண்டா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஒண்ணுமே கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப எதுக்கு என்ன போன் போட்டிருக்கிறீங்க? இல்ல, குழந்தை இல்லைங்க எனக்கு. கா- கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஓகே. குழந்தை இல்ல. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம், நிறைய ம், கோயிலுக்கு போனோம், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம். ம். இவருக்கு தம்பி ஒண்ணு. தம்பிக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா வெயிட் வெயிட் எங்களுக்கு வெயிட் தான் வெயிட் குழந்தை இல்ல. வெயிட் 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 இருங்க, என்னன்னு பாக்குறேன். அம்மா, ஆ, இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? பெரம்பலூர் போகணும். திருச்சி இல்லையா? திருச்சி போகணும். ஆமா ஸோ மெட்ராஸ்ல இருந்து திருச்சி வரணும் இல்லையா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. வாவ், சரி. அம்மா, உங்க கையில இருக்கிற இந்த திருநூறு மோந்து பாருங்க. ஒரு மனம் வரும். அது என்னன்னு சொல்ல வேண்டாம். நான் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா போதும். உங்க கையில இருக்க திருநூறு மோந்து பாருங்க. ம் வந்து பார்த்துட்டேன். கண்ணா, உங்களுக்கு எந்த எந்த ஸ்மெல்லும் வரல. திருநூறு உண்டா இல்லையா? ஆமாங்க, எந்த ஸ்மெல்லும் வரல. ம். குலதெய்வத்துல ஆலயத்துல இருந்து வாங்கிட்டு வந்த திருநூறு உனக்கு எந்த மனமும் இல்ல அப்படின்னு காட்டுது. எந்த மனத்தையும் காட்டல. வெறும் மண்ணா தான் இருக்கு உங்க கையில இருக்க ஆ, திருநூறு இல்லையா? திருநீருக்கு மேல வர ஸ்மெல் வருது, வேற பெருசா எதுவும் தெரியல. திருநூறு ஸ்மெல் வருதா இல்ல வந்துச்சா? வருதுங்க. திருநீர் ஸ்மெல் வருது. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே எந்த ஸ்மெல்லும் இல்ல அப்படின்னீங்க. இல்ல இல்ல, திருநீர் ஸ்மெல் வருது. ம். டிஃப்ரெண்டா எதுவும் தெரியல. திருநூறு திருநூறு ஸோ அந்த அந்த திருநூறு மனம் வந்திருக்குது அப்போ. வருது வருது வருது. ரெண்டாவது வாட்டி மோந்து பார்க்கும்போது தான் வந்துச்சா உங்களுக்கு?
இல்ல முதல் தடவையே வந்தது. சரி டிஃப்ரெண்டா ஏதோ கேட்பீங்களோன்னு நினைச்சிட்டு சொன்னேன். இல்ல கண்ணு. அந்த ஆ மனம் வரணும். தின்னதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனம் காட்டும் கண்ணு. ஆ ஆ சரி சரி. சரிங்களா? ஆ இருங்கப்பா. லைன்ல இருங்க. என்னன்னு பாக்குறேன். ம் ம் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க கண்ணு? 7 வருஷம் ஆச்சு. அம்மா உங்க அம்மாவுக்கு கான்ஃபரன்ஸ் லைன் கனெக்ட் பண்ணுங்க. ஆ The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்க அம்மா லைன்ல இருக்கீங்களா? அவங்க பேசணும். கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டீங்களா கண்ணு? குழந்தை இன்னைக்கு கொஞ்சம் சும்மா இருமா. அக்கா சொல்லுங்க. இப்போ உங்க இந்த பொண்ணுக்கு கல்யாண பேச்சு எடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க அப்போ 2 வாட்டி தடைப்பட்டுச்சு உண்டா இல்லையா? ஆமாங்க ஆமா ம். தடைப்பட்டுச்சுங்க. ஆஹ். கண்ணு உங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுறாக்கா? கண்ணு உன் பேர் என்னம்மா? ஆ ஆ இந்து. இந்து. அம்மா இப்போ உங்களுக்கு ஆ பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வெயிட் சரிங்க. பண்ண முடியுமா கண்ணு? ஆ சரி. 3 மாசம் வெயிட் பண்றதுன்னா எந்த மாதிரின்னா, நீங்க எவ்ரி அமாவாசை ம் நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாகணும் கண்ணு. சரி. முடியுமாம்மா? போய் தான் ஆகணும். நீங்க கேட்கிற வரம் அந்த மாதிரி நீங்க கேட்ட வரத்துக்கு பதில் வேணும் அப்படின்னா நீங்க அந்த எவ்ரி அமாவாசை ஒரு 3 அமாவாசைக்கு நீங்க அங்க போயிட்டு வந்து தான் ஆகணும் கண்ணு. சரி சரி. எப்படி போறீங்களோ அது உங்களோட வசதி பாத்துக்கோங்க கண்ணு. இப்போ வர்ற ஆ அமாவாசை வந்து 2ஆம் தேதி மேல வரும்னு நினைக்கிறேன் கண்ணு. பாத்துக்கோங்க டேட்ல. ஆமா 2ஆம் தேதி தான் வருதுன்னு சரியா? வர்ற அமாவாசை, அதுக்கு அடுத்த ம் அமாவாசை, அதுக்கு அடுத்த அமாவாசை 3 அமாவாசைக்கு நீங்க உங்க குலதெய்வம் கோயில்ல அட்டெண்டன்ஸ் போடணும் கண்ணு. ஆ சரிங்க சாமி. சரிங்களா? எக்ஸாக்டா நீங்க அதை பண்ணினதுக்கு அப்புறம் ம் கூப்பிடுங்க. ம் வரம் வாங்கி தர்றேனம்மா. சரிங்க சாமி. சரியா? அம்மா வந்து என்ன ஆ சொல்றேன்னா சரி. அம்மா வந்து என்ன சொல்றேன்னா குழந்தைய 3 முறை என் எல்லைக்கு வர சொல்லு அப்படிங்குது கண்ணு. ஆ உங்க சரிங்க அம்மா சாமி. இல்ல, எங்க அம்மா. ம் 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 புரிஞ்சுச்சா? ஆ புரிஞ்சது புரிஞ்சது. குழந்தைய எல்லைக்கு 3 பொழுது வர சொல்லு அப்படிங்குது. அப்படின்னா ஆ அமாவாசை அது அமாவாசை தான் கணக்குங்க. ம் சரிங்களாம்மா? ஒரு 3 அமாவாசைக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ரிசல்ட் சாமி கண்ணு. நான் மட்டும் போனா போதுமா இல்ல அவரும் வரணுங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அவரு வர முடியாது. நான் மட்டும் வேணா போயிட்டு வந்துடுறேன். அதுதான் கண்ணு சொல்றேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆ அவரும் சரி. வந்தாலும் சரி, சேர்ந்து போனாலும் சரி, நீங்க இண்டிவிஜுவலா எப்படி ஆ கண்ணு அவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டு வருவீங்க? நான் போயிட்டு வந்துருவேன் சாமி. அவருக்கு ம். லீவ் கிடைக்காது. நான் தனியா இங்க இருந்து பஸ் ஏறினா அங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க வந்து. சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் கண்ணு. ஓகேங்களா? ஆ ஜஸ்ட் நீங்க ஆ அது போல நீங்க அவரோட சேர்ந்து போலாம். அவர் இல்லாம நீங்க போயிட்டு வரலாம். பட் நீங்க அவங்க கம்பல்சரி உங்க குலதெய்வம் கோயில்ல நீங்க அட்டெண்டன்ஸ் போடணும் கண்ணு. சரிங்க சாமி. ஓகேங்களா? 3 முறை ஆ 3 அமாவாசைக்கு நீங்க அட்டெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ம் 3வது அமாவாசைக்கு நீங்க சாமி கும்பிட்டு அந்த ஆலயத்துல க கனி வாங்கிக்கோங்க. ம் ம் சரிங்களா? அமாவாசை ம் எவ்ரி அமாவாசை 3 அமாவாசைக்கு போகும்போது சாமி கும்பிட்டு ஆலயத்துல கனி கொடுப்பாங்க இல்லையா? என்ன எலுமிச்சை கனி? ஆமா ஆமா அதை ஆமா. வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க. ஆ சரிங்களா? 3வது அமாவாசைக்கு நீங்க அந்த ம் 3வது அமாவாசைக்கு சாமிக்கு அந்த தேங்காய் பழம் கொடுத்து பூஜை கொடுத்துருங்க. சரிங்க சாமி. ஓகேவா? கொடுத்துட்டு அந்த ஆ அந்த கனியை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சிருந்து அதுக்கு மறாநாள் எனக்கு கூப்பிடணும் கண்ணு. ம். இப்போ சாமி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் குலதெய்வம் கோயில் போனேன். அங்க இதே மாதிரி கனி கொடுத்து பூஜை பண்ண சொல்லி இப்பதான் கொடுத்தாங்க. 1 வாரம் தான் ஆச்சு நான் போயிட்டு வந்து. ம். அந்த ஓகே. கனி கூட இப்ப என்கிட்ட தான் இருக்குங்க சாமி. சரி அந்த கனியை கையில எடுங்க. அந்த கனியை எடுங்க. நான் முதல்ல கேட்டேன் இல்ல மகள. எலுமிச்சை கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்த கனி இருக்கா? நான் முதல்ல திருநீரும் இருக்குங்க சாமி, கனியும் இருக்கு. ஆமா கேட்டீங்க கேட்டீங்க. சொதப்பு இருக்கிறது நீங்க தான் அப்போ. சரி ஆ பரவாயில்ல. ஆ ஓகே ஓகே. சரி அந்த கனி எடுங்க. அந்த கனி கையில எடுங்க. எடுத்துட்டேன். எடுத்துட்டேன் சாமி. கண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன ம் பிளாக் கலர் சின்ன கீரல் ஒண்ணு. ம் ஓகேவா? அதுல ஒரு கனி முள்ளு குத்துன மாதிரி ஒரு மார்க் இருக்கும் இல்லையா எலுமிச்சை பழத்துல?
ஆமா ஆ, ஆமா 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 அந்த மாதிரி ஒண்ணு, இந்த கீரல் ஒண்ணு 2ம் தெரியும் உங்களுக்கு. அதுல பாருங்க. பொறுமையா பாருங்க. தெரியுதுங்க சாமி, தெரியுது. ஒரு எம்மா தாய். கீரல் ஒண்ணு இருக்கு, அந்த பிளாக் கலர் மார்க் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஆமா. அந்த ஆ அந்த அந்த ஆலயத்துல இருக்கிற ஆண் தெய்வம், காவல் தெய்வம் கருப்பா? ஆமா பெரிய சாமி. ஓகேவா? ஆ 2 சாமியும் உனக்கு கூட இருக்கு கண்ணு. அந்த பெண் தெய்வமும் சரிங்க. உனக்கு கூட இருக்கு. ஆ ஓகேவா? அந்த பெண் தெய்வம் உனக்கு கூட ம் இருக்குது. அந்த ஆண் தெய்வமும் உனக்கு கூட இருக்குது. பத்தாததுக்கு காவக்காரனை வேற துணைக்கு வச்சிருக்கிறாங்க உனக்கு. சரியா? சரிங்க சாமி. காவக்காரனா அந்த ம் அந்த எல்லை எல்லை தெய்வம், எல்லையில ஒரு காவல் தெய்வம் இருக்கும். ம் மொத்தம் 3 சாமி உனக்கு துணை இருக்க கண்ணு. சரியா? சரிங்க சாமி. இப்போ ம் இது வரும் கண்ணு. உங்களுக்கு உங்களுக்கு கட்டி கொடுத்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரும். நீங்க ஒரு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா, அந்த டாபிக் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க தவிர ஃபெயிலியர்ங்கிற பேச்சுக்கு இடமில்ல. உண்டா? இல்லையா? ஆமா சாமி. ஆமா ஓகேவா? ஆமா ம். சரி ரைட்டு கண்ணு. இப்போ இந்த வரத்துக்கு நீங்க அம்மா கூப்பிடுறா. நீங்க 3 அமாவாசைக்கு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், 3வது ம் அமாவாசைக்கு நீங்க அந்த கனி கையில வாங்கிட்டு, அந்த கனி ம் வாங்கிட்டு வந்து நீங்க வீட்ல வச்சிருந்து ம் மறாநாள்ங்கிறது வந்து வெறுமனம் வரும். அந்த ம் அந்த அன்னைக்கு கூப்பிட வேண்டாம். அதுக்கு மறாநாள் ம் கூப்பிடுங்க. சரிங்க சாமி. சரியா கண்ணு? சரிங்க இப்போ சாமி. உங்க கையில இருக்கிற கன்னி வந்து கிட்டத்தட்ட சாமிக்கு சமம் தான் கண்ணு. சரிங்களா? அது நீங்க ம் சாமி ரூம்ல ம் வச்சிருங்க. நான் முதல்ல கேட்டேன் மகள. ம் ம் கோயில்லேருந்து வாங்கிட்டு வந்த கனி வச்சுக்கிறேன்னா, கனி இல்ல, ஆமா இருநூறு தான் கேட்டீங்க இருக்குன்னு சாமி, சொன்னேன். அப்ப கேட்டீங்க. தப்பு உனதா ஆ என்னதாம்மா? ஆமா இல்லைங்க சாமி, நீங்க பெண் தெய்வம்னு கேட்டீங்க, நான் குல ஆ. தெய்வம் ஓ! ஆ. கனிதா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். சரி. அதாவது நான் கேட்டது வந்து, உங்க நீங்க இப்போ ரீசனா உங்க வீட்டுக்கு எதுக்கால இருக்கிற ஆமா பெண் நான் போனேங்க சாமி, வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற நான் அம்மா, வந்து எங்க நீ வீட்டுக்காருக்கு ஒரு நீ எங்க போன? அவர் பேசு. நீ எங்க போன? என்ன பண்ண? எல்லாம் நான் பார்த்துட்டேன் மகளே. புரி கரெக்ட் தான் புரிஞ்சு சாமி, இங்க ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலுக்கும் நான் போனேன். அம்மா, மகளே, நீ எங்க ம் போன வந்தங்கிறத நான் பார்த்தேன். அதனால தான் உன்கிட்ட நான் சரிங்க கேட்டு சாமி. சொன்னது தாயே. சரியா? சரிங்க ஆ? சாமி. சரிங்க சாமி. சரிங்க சார். அம்மா பேசுறது நானா இருந்தாலும், குரல் என்னதா இருந்தாலும் ஒலி தெய்வத்ததம்மா. சரியா கண்ணு? இப்ப சரிங்க. அவங்க பேசுனது எனக்கு தெரியும். நீங்க இருக்கிற ஊரு மெட்ராஸ்ன்னு சொன்னீங்க. நீங்க அங்க என்ன ம் பண்ணீங்க, எது பண்ணீங்க எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? சரியா? ஆமாங்க சாமி. சரியா? ஆ சரி ஆ ரைட்டு. இப்போ வந்து நீங்க பாரு கண்ணு, ஒரு 3 அமாவாசைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வரத்துக்கான பதில் நானு வரம் கேட்க முடியும் கண்ணு. சரிங்க சாமி. சரிங்களா? ம். ம் பார்த்துக்கோங்க. அதே மாரி எவ்ரி அமாவாசை பிஃபோர் ம் வீடு ம் ப்ராப்பரா சுத்தம் பண்ணுங்க கண்ணு. சரிங்க சாமி. நீங்க டெம்பிளுக்கு அந்த கோயிலுக்கு அமாவாசைக்கு கோயிலுக்கு போறீங்க இல்லையா? ம் அந்த அமாவாசை அன்னைக்கு போறதுக்கு முன்னாடி வீடு ப்ராப்பரா கிளீன் பண்ணிருங்க கண்ணு. ம் ஏன்னா, சரிங்க. அத என்ன மாரி சொல்றதுன்னா, நீங்க பொம்பள புள்ள சொல்றதா கூடாதுன்னு எனக்கு புரியுது புரியுதுங்க சாமி, புரியுது. ஓகே. இருங்க சொல்றேன் கண்ணு. அதனோட வேவ்ஸ் இருக்கும்மா. அது வந்து ம் அது அது வந்து நம்மளுக்கு ஜென்ரலா சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. எங்க ம் எங்க மாதிரி அட்வான்ஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த வேவ்ஸோட இது தெரிஞ்சிரும் கண்ணு. ம் சரிங்களா? ம் சரிங்களா? அதுக்கு தான் நான் சொல்றது. சரி. ப்ராப்பரா வீடு முடிஞ்சா கழுவுங்க. முடியாட்டி கழுவ முடியாதுங்கிற மாதிரி இருந்தா மாப்பு. சரிங்க சாமி. சரியா கண்ணு? முடிஞ்சா கழுவுங்க. ஆ கழுவ முடியாதுங்கிற மாரி பட்சமா இருந்துச்சுன்னா, மாப் போட்டுருங்க. ம் சரியா? ம் ம் ஓகே. சரிங்க சாமி. ஓகே கண்ணு. 3வது அமாவாசைக்கு சொன்ன மாரி அந்த கோயில்லேருந்து எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல வச்சிருந்துட்டு, மறாநாள் ம் விட்டுருங்க. சரிங்க ஓகேவா? சாமி. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா 3வது நாள் என்ன கூப்பிடணும். அமாவாசை அதுக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாளு. சரிங்க சாமி. சரிங்களா கண்ணு? முன்கூட்டியா ம் ம் முன்கூட்டியா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரிங்க. ஜஸ்ட் ம் நீங்க கூப்பிட்டு கூட சொல்ல வேண்டியதில்ல. ஒரு 1 ஹவர் பிஃபோர் எனக்கு அந்த 12 மணிக்கு முன்னாண்ட நீங்க ஒரு மிஸ்டு கால் ம் விட்டா போதுமானது கண்ணு. ஆ ஆ சரிங்க சாமி. சரிங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவேன். ம் சரியாம்மா? ம் ம் நன்றி கண்ணு. வச்சுட்டுமாம்மா? ம் சரிங்க. அக்கா? நன்றிங்க. ஓகே, ரொம்ப ஓகே. நன்றிங்க. ஓகே அக்கா. அது அது எனக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியலைங்க. ரொம்ப நாள் 5 வருஷம் ஆயிடுச்சுங்க குழந்தை இல்ல. அக்கா சரி. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் சரிங்க. ஒருத்தரு என்ன மாதிரி அருள்வாக்கு சொல்றவரு. சரிங்க. அவரு வந்து திருவண்ணாமலை. சரிங்க.
இருந்தும் அவரை அந்த ஊர்ல இருக்க விடல. ஒரு கட்டத்துல அவர் அந்த சரிங்க அந்த ஊர்ல இருக்க விடல. ஊரை விட்டு கிளப்பி விட்டுருச்சு. 1. சரிங்க 2 இவரு என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க நம்ம கிட்ட ஒரு கஷ்டம் தான் வர்றாங்க. அந்த கஷ்டம்னு சரிங்க வரும்போது அவங்களுடைய இது என்ன, அவங்களோட பிரச்சனை என்னன்னு தான் நம்ம தீர்த்து வைக்கணுமே தவிர, அவங்க கிட்ட போய் உனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இல்லாத கதையை விட்டு மீட்டர் போட்டா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க பண்ணக்கூடாதுங்க. விடாது இல்லையா சாமி. சாமி ஆமாங்க சரியா ஆமாங்க சோதிச்சோம், துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அண்ணா இந்த ஓ மாதிரி இந்த ராணிப்பேட்டையில இருக்கிற அப்படின்னாரு. ராணிப்பேட்டையா, சரி என்னன்னு பார்த்தேன். பார்த்தா இந்த மாதிரி உத்தரவு கொடுக்குது. அவர்கிட்ட போய் நம்ம ஏன் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, சரி ரைட், சரி நான் சரிங்க சரிங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னேன். அப்புறம் இல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணா. கல்யாணமே 5 வருஷமாச்சு, இன்னும் எந்த ரிசல்ட், அதுவும் எவ்ரி எவ்ரி இயர் அவர் கூப்பிட்டு பேசுறாரு. ஆனா சரிங்க கல்யாணமா 5 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னாரு. சரிங்க பார்த்து சொல்றேன்னா கேட்டு சொல்றேன் அப்படின்னேன். அதுக்கப்புறமா அவர் எவ்ரி இயர் சரிங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட சரிங்க இதுக்கு ஒரு டிவோஷனல் அட்வான்ஸ் பவர் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஓ கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை வரமே கொடுக்குதுங்க. சரிங்க அது கூட அவன் பண்ண அநியாயத்துக்கெல்லாம் விளக்கமும் சொல்லுச்சு. நீ செஞ்சது அவன் அப்படி சொல்றான். இல்ல இல்ல எனக்கு நீங்க தான் துணை இருக்கணும், எனக்கு யார் விட்டுருக்கா, எனக்கு எதுவுமே இல்ல, எதுவுமே சரிங்க நடக்கல, வைக்கலன்னு சொல்ல சாமிக்கு கோபம் சரிங்க வந்துருச்சு. சாமிக்கு கோபம் வந்துருச்சு. நீ பண்ற அநியாயத்துக்கு நான் அப்பா எப்படிடா துணை வருவேன். சரிங்க முனியப்பன் சாமி. இது கூட யூடியூப்ல அப்பா ஒரு இதுல அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அது சரிங்க சரிங்க கண்ணு சொல்லுங்க. அம்மா, அது யூடியூப்ல அம்மாவுக்கு அப்டேட் பண்ணி விட்டுருக்கிற கண்ணு. அதை சரி. எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ணணுங்கிறது அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அது எனக்கு தெரியாது கண்ணு. சரி நான் ஒரு சொல்லிடுறேம்மா. ஒரு லிங்க் அனுப்பி விட்டுருக்கிறேன். அடுத்தடுத்தது எல்லாமே வரணும் அப்படின்னா ம். என்ன பண்ணணுங்கிறது எனக்கு சரி. எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. நீங்க அது அம்மா சரி. கிட்ட சொல்லுங்க. அக்கா, இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்லிடுறேன். அதுல ஒரு இதுல பாத்தீங்கன்னா, நான் பாத்துட்டேங்க. நான் நேரத்தையே பாத்துட்டேங்க அக்கா எல்லாமே. அக்கா ஒரு நிமிஷம் கேளுங்க. பார்த்து சரிங்க இருந்தீங்கன்னா ஓகே. நண்பர் நண்பர் சரிங்க நண்பர் ஒருவருக்குங்கிற ஒரு டைட்டில் வரும். சரிங்க சரிங்களா? சரி அது பாத்தீங்கன்னா, இந்த இந்த சரிங்க கணக்கு தான் கணக்கு எடுத்தது. அவருக்கு குழந்தை பிறவி இல்லை அப்படின்ட்டு. கடைசிக்கு சாமி ஓ கோயில்ல உட்கார வச்சு சத்தியத்தை வாங்கி, வர்றவங்க கிட்ட நீ சரிங்க உதட்ட அளவுக்கு பேசக்கூடாது, உள்ளத்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை சரி வாங்கி தான் வரம் கொடுத்துச்சுங்க. சரிங்க சரிங்களாக்கா? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்றேன். ரீசன் சரி ஏதேனும் ரீசன் இருக்கும். பார்க்கலாங்க. அவங்கள சரிங்க இந்த சரிங்க சரி புள்ள கேட்ட உடனே சாமி இந்த மாதிரி குழந்தை 3 3 3 என்னமோ சொல்லுச்சுங்க. ஒரு 3 நாள் 3 முறை என் எல்லைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லுச்சுங்க. அதை தான் நான் சரிங்க சொன்னேன். சரிங்க 3 அமாவாசைக்கு வாங்கம்மா, போயிட்டு வாங்க கண்ணுன்னு சொன்னதுங்க. இந்த சரிங்க குழந்தை 3 அமாவாசைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சரிங்க கேட்டேன். அம்மா, நீ வர்றதையும் அங்கேயே கேளு தாயே. சரி. சரியா, உன் குலதெய்வத்துக்கிட்டே நீ வரத்தையும் கேளு. ம். அவ என்ன சொல்றாங்கிறது ம். 3வது ம். அமாவாசை கழிச்சு தான் உனக்கு ஆ. பதில் வரும்மா. சரிங்களா? சரி. சரிங்க சரி. சரிங்க ஓகே. சரிங்க ஜஸ்ட் நீங்க கேட்க வந்த வரம் இது ஒண்ணுதானா? அது இது ஒண்ணுதான் சாமி. மட்டும்தாங்க அவங்களுக்கு அந்த குறையே அதுதாங்க. அக்கா, சரிங்க அக்கா. சரிங்க சரி. அப்புறம் சொல்லுங்க அது கொஞ்சம் மருமகனுக்கு இந்த குழந்தை கொஞ்சம் கண்டம் இருக்கிறதா சொல்றாங்க. அக்கா. ஜாதக ரீதியா மருமகனுக்கு கண்டம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கண்டம். சரிங்க. அஹ் அது கொஞ்சம் அந்த இதுவுமே அந்த குழந்தையதே கொஞ்சம் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. நீங்க ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு சொல்றது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா? ஆமாங்க ஆமாங்க 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷமா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கணும். நீங்க கண்டிப்பாங்க ஒரு கண்டிப்பா. 1 வருஷம் தான் ஆகுதுங்கிறீங்க. ம். ஆமாங்க 1 வருஷம் 3 மாசம் ஆகுதுங்க. சரி கரெக்ட் சரி. தாங்க. சரியா போச்சு. முன்ன பின்ன 1.5 இயர். ஓகேவா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரி. அப்படியே லைன்ல இருங்க. சரிங்க இதுக்கு பரிகாரம் சொன்னா, பரிகாரங்கிறது பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லக்கா. இந்த சரிங்க இந்த இந்த குழந்தை இருக்கு இல்லையா? ஆமாங்க இந்த குழந்தை உங்க குழந்தை இது இல்லையா?
சரி உங்களுக்கும் சரிங்க குழந்தை தான், எனக்கும் குழந்தை தான். சரியா? இந்த குழந்தைய சரிங்க. பிள்ளையார் கோயிலுக்கு 2 பக்கம் ராகு கேத்து இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. கோயில்ல பிள்ளையார் சிலைக்கு பக்கத்துல 2 பேரும் 2 பக்கம் ராகு கேத்து இருப்பாங்க. அந்த பாம்பு சரிங்க. வரைஞ்ச மாதிரி டிசைன் வச்சு சிலை வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க ஆ, ஆமாங்க இருக்கு ஆமா இருக்குங்க. ஆமா ஆ அந்த பிள்ளையாருக்கு இந்த பக்கத்துல இருக்குது ராகு கேதுவுக்கு தொடர்ந்து ஒரு சரிங்க 11 நாளைக்கு கண்டினியூவா 11 நாளைக்கு சரிங்க அபிஷேகத்துக்கு பாலை கொடுக்கணும். சரிங்க ம் சரிங்க சரிங்களா? இத 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 சரிங்க இது பண்ணனாலே போதுமானது. அந்த இது கிளியர் ஆயிரும். சரிங்க ம் சரிங்க. ஓகேங்களா? இந்த சரி 11 நாளைக்கு ஓகேங்க. அது நீங்க செஞ்ச இந்த 11 நாள் கழிச்சு நீங்க அவங்க கிட்ட சரிங்க. நீங்க அதே அஸ்ட்ராலஜர் கிட்ட கொண்டு போய் காட்டுனீங்கன்னா ட்ராக் கிளியர்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்பா சரிங்க சந்தோஷங்க. சரியா? எனக்கு ஆ மனசு சரி உறுத்திட்டே இருந்ததுங்க. அக்கா அக்கா எதுக்குமே நேரம் காலம்தான்க்கா. எது எப்ப கண்டிப்பா எது எப்போ கண்டிப்பாங்க. எது எப்போ வரணும், எது எப்போ போகணுங்கிறது எல்லாமே வந்து செக்கு தான். இல்லைங்களா? சரிங்க காலகட்டங்கள் தான். சரிங்களா? இந்த செய்தி சரிங்க இதுக்கான சரிங்க விடுதலை இன்னைக்கு தான் கிடைக்கணுங்கிற விதி தான் அன்னைக்கு தான் நடக்கும். சரிங்க ந- சரிங்க அக்கா சரிங்க நம்மெல்லாம் சாதாரண மனுஷனுங்க. இதே ஒரு தெய்வங்கள் பூமியில பூமி பாரத சரிங்க. நாடு இல்லையா? கண்டிப்பாங்க பாரத கண்டிப்பா. தேசம் வந்து கடவுளே மனுஷனா பிறந்து வாழ்ந்தது. இதே பத்தாதுக்கு கண்டிப்பாங்க. ஓல்டு ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம்னா இந்த சரிங்க பெருமாளுக்கும் சரிப்பா, இந்த லட்சுமி தேவிக்கும் சரி, பார்வதி அம்மனுக்கும் சரி, சரி அவங்க 2 பேரும் என்ன பாடுபட்டாங்க. நீ இந்த வருஷம் இந்த வனத்துல போய் இத்தனை வருஷம் தவம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களே வரத்தை கொடுத்து தானே அனுப்புறாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. வரலாறு பார்த்திருப்பீங்க, சினிமா படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, தெரியும் தெரியுங்க. பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் ஃபேக்ட், ஒரு காலத்துல நடந்த உண்மைதாங்க அக்கா. சரிங்க சரிங்க சரிங்களா? சோ அது வந்து அது எல்லாமே தெய்வங்களுக்கே நேரம் காலம்தான். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க ஒரு முறை. கேட்கும்போது சாமி ஷார்ப்பா அடிச்சிச்சு. நவ சரிங்க என்னது கிரகநிலை விதிக்கு நாங்க குறுக்க போக முடியாதப்பா, எங்களுக்கே விதி தானடா அப்படின்னு சரிங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு யாருக்கோ உத்தரவு வாசிக்க நான் கவனத்துல வச்சிருக்கிறேன். சரிங்க. விதின்னு வந்துச்சுன்னு நவகிரகங்கள் உட்பட்டது தான் நாங்களுமே. தெய்வங்களா இருந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டு தான் அப்பா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வாசிக்க. ஓ சரிங்களா? அப்பா. சரிங்களா? சரிங்க அதுதான் சரிங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். பார்வதி அம்மனை போல ஒண்ணு வேண்டாம், திருப்பதியில அந்த சீனிவாச கல்யாண டயத்துக்குலாம் அந்த அம்மா வந்து என்னெல்லாம் பாடுபட்டுச்சு. அவர் ஆமாங்க. விட்டு விலகி போச்சு இல்லையா? செருப்பால அந்த தெரியும் அந்த தெரியுங்க முனிவர் தெரியும். ஒருத்தன் நெஞ்சில கால்ல மிதிச்சிட்டான்னு சொல்லி அம்மா விலகி போயிரும். ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஆமாங்க. ஒரு கட்டத்துல பூலோகத்துல கல்யாணம் நடக்கும். எல்லாம் லிங்க். ம். அந்த ஜென்மத்துக்கு போன ஜென்மத்துக்கு லிங்க்ங்க. அந்த எல்லாமே இந்த அம்மா வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சீனிவாச பெருமாள் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த அம்மா வந்து அதே வந்து ராமாயணத்துல அவருக்கு சோறு போட்டது காட்டுல. ஆமாங்க ஆமா ஆமா. அதுக்கு முந்தின ஜென்மத்துல அதுக்கு முன்னாடி வரலாறுல வேற. அந்த மாதிரி புரியுது புரியுது. எல்லாமே எல்லாமே விதிதான் அக்கா. சரிங்களா? விதிதான். பார்க்கலாம். புரியுதுங்க இது புரியுது. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்க. நீங்க அந்த பிள்ளை சரிங்க கண்ணை நீங்க சொன்ன மாதிரி அந்த நாகர் இருக்கிற 2 பக்கமும் பிள்ளையாருக்கு 2 சைடும் ம் ராகு கேது ம் இருக்கும். அதுக்கு வந்து கண்டினியூவா 11 நாளைக்கு கொடுக்கணும் கண்ணு, பார்த்துக்கோங்க. உங்களுடைய நான் இயற் கொடுக்கணுமா இல்ல அவரு கொடுக்க சொல்லட்டா? நான் தான் கொடுக்கணும் நீதான் தாயா. கொடுக்கணும். இல்ல நான் ஆ போய் கொடுக்குறேன். ஓகேவா? இல்ல புரியுதுங்க. இல்ல அஹ் இல்ல இல்ல நான் கொடுக்கணுமா நீங்க இல்ல தான் அவரு இல்ல அவரு ஆபீஸ் போற வழியில இருக்காரு. சாய்ஸஸ் அவரு சாய்ஸஸ் தனியா சாய்ஸஸ் போனா போதுமா இல்ல நான் ஏம்மா போணுமான்னு? மகளே, நீ வேற உன் மன்னவன் வேறவா? ஆ யார் சரி யார் வேணாலும் கொடுக்கலான்ட்டாங்க. நீ சரி வேற சரி உன் சரி. மன்னன் வேற இல்ல. 2 பாதி பாதி தானே? ஆமா ஆமா 2 சேர்ந்தது நம்ம ஒண்ணு இல்லையா? ஆமா. நீ ஆ நீ வேணும் பண்ணலாம், உன் மன்னவன் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். சரி நீ சரி. டவுட் கேட்டுக்கிட்ட ஜஸ்ட் நான் கமெண்ட் அடிச்சேக்கன்னா தப்பா ம். நினைச்சிடாத. இல்ல இல்ல பரவாயில்ல. சரி, அது பண்ணுக்கண்ணா, நீங்களும் பண்ணலாம். எங்களுக்கு ஆ, அது ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. அக்கா பரவாயில்ல அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துட்டீங்க. அக்கா அதான் சொல்றேன்னா, நீங்க இதை பார்த்தது இதை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொண்டு போய் அந்த என்னது ஜாதகம் அதை கொண்டு போய் ஆமா. பக்கம் ஏதாவது அஸ்ட்ராலஜர் கட்டு காட்டினீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இல்ல இல்ல கிளியர் ஓ ஆயிடுச்சுங்கிறது. சரிங்க சரி அஸ்ட்ரால அஸ்ட் சந்தோஷங்க. அக்கா அப்போ நம்ம அஸ்ட்ராலஜர் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, சரிங்க அவங்களுக்கும் பூஜாரிக்கு ஒரு லிங்க் இருக்கும். நீங்க என்ன பூஜாரி சரிங்க போய் சரி பாருங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிவிடுவாங்க. அது 2 பேருமே சரிங்க அது கமர்ஷியல். அது 2 பேருமே அவங்க போல பார்த்து
போனா அது சரிங்க அவங்க ஒரு சரிங்க டீல் பண்ணிக்குவாங்க. அதுல ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ற அமௌண்ட்ல அவங்க பெர்சன்டேஜ் குடுத்துக்குவாங்க. இந்த மாரி அதெல்லாம் சரிங்க ப்ரொஃபஷனல், நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்ல. புரியுதுங்க சரிங்களா? ஜஸ்ட் நீங்க இது சரிங்க இது சரி ஜஸ்ட் நீங்க இந்த குழந்தை இத மட்டும் பண்ணுனா போதுமானது. சரிங்க சரி. பண்ணிடுறேங்க கண்டம் கண்டம் கரைஞ்சிரும். சரிங்க சந்தோஷங்க சரிங்களாம்மா? சரி. சரிங்க வேற சரிங்க எதுவும் கேட்கறதுக்கு இல்லையாக்கா? இல்லைங்க வேற- எங்களுக்குள்ள குறைய எல்லாமே நேத்து நான் கேட்டுட்டேங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கேட்டாச்சுங்க. சந்தோஷம். கேட்டுட்டோம் சந்தோஷத்துல வீட்டுல இருந்துக்காதீங்க. அமாவாசை அன்னைக்கு மண் எடுத்துட்டு கோயிலுக்கு வாங்க தாங்க. இல்ல கண்டிப்பா போயிட்டு வரேன். சொல்றேன். இல்லைங்க நான் என்ன சொல்லியிருந்தாங்க ஒண்ணு. சரி. ரெண்டு பேருமே அமாவாசைக்கு என்ன சொன்னமோ அம்மாவாசை நேர்ல வந்துரும். நாங்க பக்கத்துல தான் இருக்கிறேங்க. அது சரி. நாங்க 2 பேருமே அமாவாசைக்கு சொன்னதை செய்யுங்க. செய்யறேங்க கண்டிப்பா செய்யறேங்க. நன்றி அம்மா. வச்சுட்டுங்களா? நன்றி சரி. நன்றி நன்றி.